இந்து சமயத்துல பழங்காலத்துல இருந்து பல்வேறு விதமான சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்றி வராங்க. அப்படிப்பட்ட சடங்கு சம்பிரதாயங்கள்ல ஆரம்ப காலத்தில் இருந்து ஒன்றுதான் உடன்கட்டைகிறதல் அப்படின்னு சொல்லப்படுறது. உடன்கட்டைகிறதல் அப்படின்னு சொல்லப்படுறது கணவன் இறந்ததன் பின்னராக வேண்டி கணவனை எரிக்கப்படுகின்ற அதே நெருப்புல தன் மனைவியும் எரிந்து சாம்பல் ஆகிறது தான் உடன்கட்டைகிறதல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதைத்தான் நாம் எல்லாருமே உடன்கட்டைகிறதல் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையான உடன்கட்டைகிறதல் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இதுவரைக்குமே தெரிஞ்சிருக்க மாட்டோம். அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முதல்ல நம்ம சேனல் இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி அதையும் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கு எல்லாமே நோட்டிபிகேஷன் மூலமா சேரும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லப்படுறது இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சடங்கு முறை. இப்படிப்பட்ட சடங்கு முறை கொடூரமான சட்டம் என்று விமர்சிக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இதன் வரலாறு தெரியாமக்கி பேசக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கான வீடியோ தான் இது. ஒரு குடும்பத்தின் தலைவராக கணவன் இருப்பார். அவர் இறந்துவிட்டால் குடும்பத்தின் தலைமை பொறுப்பு தனது மூத்த மகனுக்கு செல்கின்றது. அதே சமயத்தில் அந்த மூத்த மகன் சிறுவனாக இருந்தால் குடும்பத்தின் கவனிக்கும் பொறுப்பினை அந்த குடும்பத்தின் தலைவியை பொறுப்பேற்க வேண்டும். அந்த பெண்ணின் உறவுகள் யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்தின் தலைமை பொறுப்பின அந்த பெண்ணின் தந்தை அல்லது மூத்த சகோதரர் ஏற்றுக்கொள்வார். இப்படியான சந்தர்ப்பத்துல யாருமே இல்லாதவங்க தான் அன்றைய கால பகுதியில உடன்கட்டை ஏறினாங்க அப்படின்னு சொல்லுது நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. அன்றைய கால பகுதியில பெண்கள் உடன்கட்டை ஏறுவதற்கு பிரதானமான காரணமா இருந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அந்நியர்கள், அதாவது முகலாயர்கள், குறிப்பாக முகலாயர்கள் ஆட்சி கால பகுதியில பெண்களின் கணவர்களினை கொண்டு பெண்களின் கற்பினை சூறையாடக்கூடிய ஒரு வழக்கம் இருந்துச்சு. இப்படிப்பட்ட கால பகுதியில தன்னை கணவனை இழந்த பெண்கள் தன்னை கற்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டியும் தன்னுடல் அந்நியனுக்கு போய் சேர்ந்து கூடாது என்ற நோக்கத்துக்காக வேண்டியும் தன் இறந்த கணவனோட நெருப்பில் குதித்து உடன்கட்டை ஏறினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்நியர்கள் குடும்ப கலாச்சாரமான பெண்களை சீரழிக்கிறதுக்காக வேண்டியும் இந்து மதத்துல இவ்வாறான மூட நம்பிக்கைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சமூகத்திடத்துல பரப்புறதுக்காக வேண்டியும் இவ்வாறான செயல்கள் மூட நம்பிக்கைக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சமூகத்திடத்துல பரப்பினாங்க. அதே சமயம் இன்று வரைக்கும் உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயம் நம்ம சமூகத்திலையும் ஒரு மூட நம்பிக்கைக்குரிய விஷயமா தான் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியது. இப்படிப்பட்ட உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லப்படுவது 1815 தொடக்கம் 1818 வரையிலான காலப்பகுதியில வங்காள மாநிலத்துல 378 இருந்து 839 அதிகரிக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில உடன்கட்டை ஏறுதலுக்கு எதிரான பல்வேறு விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. அதே சமயம் உடன்கட்டை ஏறுதலுக்கு எதிராக பல சட்டங்களும் கொண்டு வரப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில 1829 ஆண்டு டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி மேற்கு வங்க ஆளுநராக இருந்த பெண்டிங் பிரபு அவர்களினால இதற்கு எதிரான சட்டம் கொண்டு வரப்படுது. அந்த சட்டத்தினை 1832 ஆண்டு லண்டன் உயர்மட்ட கவுன்சிலும் அங்கீகரிக்குது. இதன் பின்னராக சமுதாயத்திலிருந்து உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்றது அடியோடு அளிக்கப்படுகின்றது. அன்றைய சமுதாயத்துல பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படாமையினால பெண்கள் உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லப்படுறது கடைபிடிச்சாங்க. ஆனா இன்றைய சமுதாயத்துல பெண்களுக்கான பாதுகாப்பு பெரிதளவுல உறுதிப்படுத்தப்பட்டு இருக்குது. இருப்பினும் கூட பெண்களுக்கு ஏதோ ஒரு வகையில அநீதி இழைவிக்கப்பட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்குது. பெண்களை மதிப்போம், உயரிய சமுதாயமாக மாறுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தோடு இப்படிப்பட்ட உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு இந்திய சமுதாயத்தில் இருந்திருந்தா எவ்வாறான பிரச்சனைகள் தோட்டம் பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி அதையும் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோட சந்திக்கிறோம். நன்றி.